இப்போ நான் ஒரு தோனி அண்ணன் எனக்கு பிடிக்கும். நான் எப்படி கொண்டாடுறேன் தோனி அண்ணனை? மேட்ச் வந்தால் நான் பெயிண்ட் பண்ணின்னு கிரவுண்டில் போய் சேர் பண்ணி ஒரு ரசிகனா என்னுடைய வேலையை நான் பண்ணுறேன். விபி அண்ணன் வெறித்தனமான தோனி அண்ணன் ஃபேன். அவருடைய கொண்டாட்டத்தை எப்படி காட்ட முடியும்? எங்கே காட்டணும் காட்டணும் காட்டணும்னு யோசிச்சுருப்பார்ல, அதை இங்கே வச்சார். நானும் தோனி ஃபேன் தண்டான்னு காமிச்சாரு. விபி அண்ணன் வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் ஷூட்டே பண்ணார் அங்கே. ஏன்னா எல்லாம் கண்ட்ரோல் பண்ணணும்ல. அசிஸ்டன்ட் டைரக்டர்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. எல்லா செட்டும் எல்லாருமே உட்கார வச்சுருவாங்க. எந்த சீன் சொல்லலாம்னா, கிளைமேக்ஸில் வந்து அந்த அரங்கு குத்து டான்ஸ் ஆடுவாங்கல்ல, அது அப்பா விஜய் வந்து ஒரு சீன் பண்ணுவார்ல, அந்த சீனு எல்லாம் செட் பண்ணி வச்சுருவாங்க. எல்லோரும் அமைதியாக முன்னோக்கின்னு சேர் மேட்ச் பார்க்கணும். அப்படி அப்போ ஃப்ளாக்லாம் ஆட்டிக்கின்னு சேர் பண்ணி கற்றுனே இருக்கணும். விஜய் அண்ணன் வந்தவொடனே எல்லாருமே இப்போ திரும்பி பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. தளபதி தளபதி கத்த ஆரம்பிச்சிருவாங்க. அவ்வளோதான் பாவம் விபி அண்ணன் எல்லாமே ஒரு டேக்கில் பண்ணுறாரு மனுஷன். எப்படி தான் பண்ணுறாருன்னு தெரியல. ஆனால் ஒரு வருஷம் நடிக்கிறாருல்ல, 68 படம் வச்சுருந்தோன்னா நடிக்கிறது தானே ஒரு எல்லாமே டக்கு டக்கு டக்குன்னு பண்ணுறாரு. எல்லாருக்குமே ஈஸியாக்கிறாரு வேலையை. ஒரு ஷார்ட் ஈஸியாக முடிச்சுன்னா அடுத்த ஷார்ட்டு போயிடுறாங்க டக்கு டக்கு டக்குன்னு. தோனி அண்ணனும் விஜய் அண்ணனும் மீட் பண்ணாங்க தெரியுங்களா? அதுக்கு முன்னாடி வந்து 2 பேருமே ஒரே ஃப்ளைட்டில் வந்திருக்காங்க. யார்? விஜய் அண்ணனும் தோனி அண்ணனும் ஒரே ஃப்ளைட்டில் வந்திருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வந்து தோனி அண்ணன், பின்னாடி வந்து விஜய் அண்ணன். ஓகேங்களா? பார்க்கலாமான்னு கேட்டிருக்காரு. யார்? விஜய் அண்ணன் தோனி அண்ணன் பார்க்கலான்னு. தூங்கிட்டு இருக்காரு தோனி சார். ஒரு 6 மணிக்கு தான் ஆக்சுவலாக ஒரு ஷார்ட்டே பார்த்தீங்கன்னா 7 மணி 8 மணி தான். 4 மணிக்கெலாம் வந்துடுது. தோனியோட ரசிகனா, தோனியோட வெறியனா சரவணா அண்ணாவை நாங்கள் நிறைய இடத்துல பார்த்துருக்கோம். ஸ்டேடியத்தில் போய் கொண்டாடுறதா இருக்கட்டும். உங்களுக்குன்னு ஒரு தனி ஃபேன் பேஸை இங்கே நீங்கள் வச்சிருக்கீங்க தலையோட பேரில். தளபதி தலை அந்த எப்படி இருந்துச்சு ஃபர்ஸ்ட் அந்த ஷூட்டிங் ஸ்பாட்? சொல்லும் போதே எனக்கு புல்லறியுது சார். எனக்கு அஜித் அண்ணன் ரொம்ப பிடிக்கும் சார். எனக்கு ஆரம்பத்தில் நான் வந்து எப்படின்னா விஜய் அண்ணன் ஃபேன். அதனால் அஜித் சாரு, சிம்பண்ணன், தனுஷ் சாரு இவங்களெல்லாம் வெறுக்கிற விஜய் ஃபேன் கிடையாது. எல்லாருமே நான் மதிக்கணும். அதுதான் வந்து என் தலைமை தர மரியாதை. அது நான் அஜித் அண்ணன் படத்தையும் நான் மோஸ்ட்லி சார் நான் வந்து ஒரு சினிமா பைத்தியம். நான் நிறைய படங்கள் வந்து நான் ஃபஸ்ட் டே ஃபஸ்ட்டு கண்டிப்பாக பார்த்துருவேன். சப்போஸ் மிஸ் ஆயிடுச்சுன்னா அடுத்த நாள் பார்த்துருவேன். ஆனால் மிஸ்ஸே ஆகாது தளபதி படம். மேட்சும் மிஸ் பண்ண ஃபிக்ஸ் பண்ணி அது வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருவேன். அஜித் அண்ணன் வந்து இதுதான் நான், இது என் வேலை, இதை மட்டும் நான் பண்ணுவேன், அதை பார்த்து நான் போயினே இருப்பேன். இன்னைக்கு வரையுமே அவர் அதான் பண்ணுறாரு. கிரேட். அதுக்கப்புறமா விபி அண்ணன் நிறைய பேசியிருப்பார்ல, இந்த படத்தை பற்றி நிறைய பேசியிருப்பார். இந்த படத்தில் வந்து ஒரு சில சீன்ஸ் வந்து சொல்லியிருப்பார். அது எல்லாமே ரெஸ்பெக்ட் பண்ணியிருப்பார். எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தை ஃபஸ்ட்டு பார்த்தது அஜித் அண்ணன் தான் பார்த்துருப்பார். எனக்கு தெரிஞ்சு விபி சார் நிறைய இடத்துல பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குது. இந்த படத்தில் விஜய் அண்ணன் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே கிரெடிட் கொடுத்துருக்காரு. பிரபுதேவா சாருக்கு ஒரு ரோலு, பிரசாந்த் அண்ணனுக்கு, நிறைய பேருக்கு வந்து ஒரு அந்த ஸ்பேஸ் எல்லாமே சூப்பராக பயன்படுத்துகிறாங்க. அப்புறமா சிவானனோட என்ட்ரி அது எல்லாமே சூப்பராக இருந்தது. அதனால் நான் வந்து விஜய் அண்ணனை பிடிக்கும்னு காரணத்துக்காக யாருமே பிடிக்காதுல்ல. விஜய் அண்ணன் 100 படங்கள் எனக்கு பிடிச்சதுன்னா மற்றவங்க 200 படங்கள் அதிகமாக எனக்கு பிடிக்கும். தோனியை வந்து நம்ம நிறைய இடத்துல தலை தோனியை கொண்டாடி இருக்கோம், நிறையா மிஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா ஒரு ஐபிஎல் மட்டும் தான் இப்போ ஆடிக்கிட்டு இருக்கும்போது நிறைய இடத்துல வந்து எப்போ ஐபிஎல் வரும்னு யோசிக்கும் போது கோட் திரைப்படம் தளபதியோட படம், அங்கே தலையோட ரெஃபரன்ஸ், தலை வந்து அந்த ஃபைனல் கிளைமேக்ஸில் தலையோட அந்த இது அவரோட என்ட்ரியாக இருக்கட்டும். இல்லை நீங்கள் வந்து நெட்டுகள் எல்லாம் அப்படி பார்க்குறீங்க. நம்ம படத்தை ஓரமாக வச்சிடலாம். இப்போ நான் ஒரு தோனி அண்ணன் எனக்கு பிடிக்கும். நான் எப்படி கொண்டாடுறேன் தோனி அண்ணனை? மேட்ச் வந்தால் நான் பெயிண்ட் பண்ணின்னு கிரவுண்டில் போய் சேர் பண்ணி ஒரு ரசிகனா என்னுடைய வேலையை நான் பண்ணுறேன். விபி அண்ணன் வெறித்தனமான தோனி அண்ணன் ஃபேன். அவருடைய கொண்டாட்டத்தை எப்படி காட்ட முடியும்? எங்கே காட்டணும் காட்டணும் காட்டணும்னு யோசிச்சுருப்பார்ல, அதை இங்கே வச்சார். நானும் தோனி ஃபேன் தண்டான்னு காமிச்சார். அதை காட்ட போகும்போது அவருக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்திருக்கும். ஏன்னா தேட்டரில் வந்து கிளாப்ஸ் அப்படி வந்தது, ஒரு ஸ்டேஜில் கிரவுண்டில் என்ன நடக்குமோ அதே மாதிரி அங்கே நடந்தது. தளபதி வந்து இளைய தளபதியை ஃபினிஷ் பண்ண போகும்போதும் தோனி அண்ணன் வந்து மும்பை இந்தியன்ஸ் மேட்சை ஃபினிஷ் பண்ணுறது அதை மெர்ஜ் பண்ணி வச்சதும் சூப்பராக வச்சார். ஒரு கிரிக்கெட்டுடைய சிஎஸ்கே தோனி ஃபேனு நிரூபிச்சிட்டார் விபி அண்ணன். ஏன்னா அந்த ஒரு வார்த்தை இருந்துச்சு, த லயன் இஸ் ஆல்வேஸ் எ லயன். தளபதி எல்லாருக்குமே அதாவது தளபதி கலைக்குமே சுட்டாவும் தளபதிக்குமே சுட்டாவும் மேட்ச் அப்போ அந்த தோனிக்கு அந்த வார்த்தை சொன்னது அது எப்படி இருந்துச்சு? லயன் இஸ் ஆல்வேஸ் லயன்.
எப்பவுமே சிங்கத்தோட கர்ஜனை என்னைக்குமே வந்து குறை. குறையாது சார். அது வந்து அஜித் அண்ணனுக்குமே அந்த டைலாக் ஷூட் ஆகும். ஆ அவருக்கு 2 படம் வருது. அதுக்கும் அதையும் இந்த மாரி நாங்க செலிப்ரேட் பண்ணுவோம். அதனால அந்தந்த டைலாக்கு சூட்டபுளான டைலாக். அந்த ஃபினிஷிங் சூப்பரா வச்சாங்க. கரெக்ட்டான டைலாக் அது. திருவனந்தபுரத்துல தான் இந்த மேட்சோட ஷூட்டிங் நடந்துச்சுன்னு சொல்லியிருந்தாங்க. எப்படி இருந்துச்சு? ஏன்னா ஒரு தளபதி மாரி ஒரு ஹீரோ வந்து இருக்கும்போது அதுவும் ரியல் ஃபேன்ஸ் தான். ஃபேன்ஸ் எல்லாமே ரியலா வச்சு தான் ஷூட் பண்ணியிருந்தாங்க. நீங்களும் அதுல நடிச்சிருந்தீங்க. நீங்களும் அந்த சீன்ல வந்து நல்லா இருந்துச்சு அத பார்க்கும்போதே. எப்படி இருந்துச்சு அந்த இடம் தளபதி உள்ள வரும்போது அந்த சீன்ஸ்லாம் எப்படி ஐயோ! இருந்துச்சு? ஃபேன்ஸ கண்ட்ரோல் பண்ண முடியல சார் அங்க. விஜய் அண்ணன் வந்தாலே கத்த ஆரம்பிச்சுடுறாங்க. விபி அண்ணன் வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் ஷூட்டே பண்ணாரு அங்க. ஏன்னா எல்லாம் கண்ட்ரோல் பண்ணணும்ல. அசிஸ்டன்ட் டைரக்டர்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. எல்லா செட்டும் எல்லாருமே உட்கார வச்சுருவாங்க. எந்த சீன் சொல்லலாம்னா, கிளைமேக்ஸ்ல வந்து அந்த அரபி குத்து ஆமா, டான்ஸ் டான்ஸ் ஆடுவாங்கல்ல, அது ஆடுறாரு. அப்பா விஜய் வந்து ஒரு சீன் பண்ணுவார்ல, ஆமா. அந்த சீனுங்க எல்லாம் செட் பண்ணி வச்சுருவாங்க. எல்லாரும் அமைதியா கம்முன்னு உட்காந்து சரி மேட்ச் பார்க்கணும் இப்படி. அப்ப ஃபிளாக்லாம் ஆட்டிக்கின்னு சேர் பண்ணி கத்தினே இருக்கணும். விஜய் அண்ணன் வந்தவுடனே எல்லாருமே இப்படி திரும்பி பார்க்க ஆரம்பிச்சுருவாங்க. தளபதி தளபதி கத்த ஆரம்பிச்சுருவாங்க. அவ்வளோதான் பாவம் விபி அண்ணன் அப்படியே கொஞ்சம் முடியலப்பா எனக்கு அமைதியாயிருக்கீங்களா? இது. அது ரொம்ப கஷ்டப்பட்டு அதுக்கப்புறமா நெறைய அதில ஒரு எல்லாருமே கண்ட்ரோல் பண்ணி எல்லாரும் பேசி உட்கார வச்சு, ப்ளீஸ் கொஞ்சம் தயவு செஞ்சு எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லி ரொம்ப எடுத்தாரு அந்த ஷாட்ட. ஏன்னா, ஒரு பெரிய சேர் பண்ண வச்சுட்டு, அந்த ஷாட்ட கிரீன் மேட்ல பண்ணி விஜய் அண்ணாவ வச்சு பண்ணியிருக்கலாம். ஆனா, அவர் வந்து ரியாலிட்டியா வேணும்னு தான் அது செஞ்சாரு. ஆ சூப்பரா இருந்தது. திருவனந்தபுரம் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பயங்கரமா இருந்தது. நான் அங்க 3 நாள் இருந்தது ரொம்ப எனக்கு சந்தோஷம் எனக்கு. கோ லட்சக்கணக்கான ஃபேன்ஸ் வெளிய வெயிட் பண்றாங்க விஜய் அண்ணன பார்க்கறதுக்கு. ஆனா அவரோட ஆக்டிங் என்னால ரொம்ப கிட்ட பார்த்தேன் அந்த 3 நாள். ஆமா. இன்னொன்னு வந்து அதுல மேட்ச் நடக்கும்போது ஏன்னா மேட்ச் ஃபுட்டேஜ்லாம் நம்ம சிஎஸ்கேட்ட இருந்து வாங்குன ஃபுட்டேஜ். எப்படி மேட்ச் நடந்துகிட்டே இருக்கும்போது ஷூட்டிங் ஏதாச்சும் டூப் இல்ல அங்க வச்சிருக்காங்க? டூப் வச்சு பண்ணாங்க. ஓகே. ஆமா. மேட்ச் அங்க சும்மா ஆக்சுவலா டூப்ஸ் வந்து மேட்ச் ஆடிருந்தாங்க. ஓகே, அங்க வந்து அதான் ரியல் பிளேயர் தான் சார் வந்து விளையாடல அவ்வளோதான். ஓகே. மிச்சபடி மேட்ச் மிச்சபடி மேட்ச் மாரியே சில டூப்ஸ்லாம் வச்சு அவங்க மாட்டுன சும்மா ஜாலியா நான் கூட விளையாடின இதெல்லாம் அப்புறமா போஸ்ட் போடணும் அது எல்லாமே. நான் கூட கிரவுண்ட்ல மேட்ச்லாம் விளையாடி இருந்தேன் நானு. அது மாரி பண்ணாங்க. ப்ராப்பரா பண்ணாங்க. ஒரு மேட்ச்னா எப்படி இருக்கும் அது மாரி எடுத்தாங்க. ஓகே. வெங்கட் பிரபு சார் பார்த்துட்டு என்ன சொன்னாங்க? ஏன்னா, ஒரு தோனி ரசிகனா வெங்கட் பிரபு சாருக்கும் உங்கள பார்த்திருப்பாரு. எப்படியோ நெறைய இடத்துல உங்களோட இது ட்ரெண்ட் ஆயிருக்கும். நானும் அவரும் வந்து எப்படி ஃபர்ஸ்ட்டு சேர்றோம்னா, சிஎஸ்கே கம்பேக் உள்ள வரப்போகும்போது 2018ல ஆச்சு. நாங்க 2 பேருமே ட்விட்டர்ல தான் டிஎம் பண்ணி பேசியிருந்தோங்க. 2 பேருமே. அதுக்கப்புறமா நம்பர் அவர் குடுத்தாரு. "நீ ஆஃபீஸ் வாங்க தம்பி. நேர்ல உங்கள மீட் பண்ணணும்னு நான் கேட்டேன்." நம்பர் குடுத்தாரு. ஆஃபீஸ் போய் மீட் பண்ணோம். அவ்ளோ அன்பா பேசினாரு. இன்னைக்கு வரையுமே இப்போ கூட சார் பிரதர்ன்னு தான் கூப்பிடுவாரு என்ன. பிரதர் எப்படி பிரதர் இருக்கீங்கன்னு. ஏதாவது மேட்ச் வின் பண்ணிட்டு அவர் ஃபோன் பண்ணா, "தம்பி கங்க்ரா ஜெயிச்சாச்சு. தல மாஸ் பண்ணிட்டாரு." பயங்கரமா பேசுவாரு. யுஎஸ் போம்போது கூட அவர்ட்ட சொல்லிட்டு போனேன். "நான் போறேன். தம்பி போயிட்டு வாங்க. நானும் யுஎஸ் வருவேன். வந்தா மீட் பண்ணா பார்க்கலாம்." கரெக்ட்டா நான் கிளம்புற அன்னைக்கு தான் அவர் யுஎஸ் அங்க வராரு. இல்ல அங்கேயே நான் மீட் பண்ணியிருப்பேன். அப்போ 2018ல என்ட்ட சொன்னாரு. நான் அது மாரி ஒரு மூவி ஒண்ணு சிஎஸ்கேலாம் வச்சுலாம் மூவி ஒண்ணு பண்ணணும் அப்படின்னு ஒரு இந்த மூவியான்னு தெரியல. ஏதோ ஒண்ணு சொல்லியிருந்தாரு. நான் எனக்கு நடிக்க ஏதாவது ஒரு சான்ஸ் தாங்கன்னும்போது, இந்த மாரி குடுத்துட்டாரு அவரு. என்ன சொன்னாரு? ஏன்னா, அப்ப நீங்க பேசிட்டு இருந்திருப்பீங்க. இப்ப வந்து உங்கள ஃபர்ஸ்ட் கால் பண்ணியிருப்பாரு. இப்படி ஒரு சீன் இருக்குன்னு. அவரால அவர் டீம்ல அவரு இருந்து அப்படி கால் சொல்லல பண்ணியிருப்பாரு. என்ட்ட. ஒரு கோட்டுக்கு டைரக்டர் விபி அண்ணன்னு வருது. நியூஸ் வருது. வந்தோனே நான் கால் பண்ணேன். "அண்ணன் கங்ராஜ்ண்ணே. தேங்க்ஸ் தேங்க்ஸ் ப்ரோ. தேங்க்ஸ் ப்ரோ. தேங்க்ஸ் பிரதர்ன்னாரு." "அண்ணன் ஏதாவது ஒண்ணு நான் கண்டிப்பா பிரதர். கண்டிப்பா, கண்டிப்பா உங்களுக்கு நான் இதான் பண்றேன் நானு." அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் ஆன் போர்ட்லாம் மெசேஜ் வரல. ட்விட்டர்ல போயின்னே இருக்குது. எல்லாம் போயின்னு இருந்தது. அப்புறம் ஷூட்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நடுவுல ஒரு கால் பண்ணேன். "தம்பி நானு ஸ்கிரிப்ட் ஒர்க்ல இருந்தேன். அதான் ஃபோன் எடுக்கல." சொல்லுவாரு அதெல்லாம் என்ட்ட. "ஸ்கிரிப்ட் ஒர்க்ல இருந்தேன். கொஞ்சம் பிஸியா இருந்தேன். எடுக்கல. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? மேட்ச்லாம் எப்படி போகுது?" நல்லா பேசினாரு. "கண்டிப்பா உங்களுக்கு கால் வரும். டோன்ட் வொரி. நீங்க அத பத்தி அதெல்லாம் ஒண்ணும் இல்லன்னாரு." மார்ச் மறக்கவே முடியாது. இந்த 17 அந்த சம்திங் 15 தேதி மேல ஏஜிஎஸ்ல இருந்து கால் வந்தது எனக்கு. ஓகே. இந்த மாரி வந்து "நாங்க ஒரு படம் ஒண்ணு பண்ணிருக்கோம். இது மாரி வெங்கட் பிரபு சார் தான் உங்க நம்பர் குடுத்தாரு. வந்து ஒரு சீன் வந்து பண்ணிட்டு போறீங்களான்னு கேட்குறாங்க." "சார் விஜய் அண்ணன் படத்துக்கு கேட்குறீங்களா? வாடாலாம் கிளம்பி நான் வரப்போறேன் நானு." அதுக்கப்புறமா அவங்க எல்லாமே கோஆர்டினேட் பண்ணி, அவங்க டீமோடவே ட்ராவல் பண்ணி தான் போனேன். ஏஜிஎஸ் அவங்க டீமு, விபி அண்ணனோட டீமு, மொத்தம் விஜய் அண்ணன் மட்டும் தான் அங்க இல்ல. மிச்சம் எல்லாருமே அங்க வந்தாங்க. அவங்க கூடவே ட்ராவல் பண்ணி போனேன். அங்க போனோனே அர்ச்சனா மேம் வந்து என்ன பார்த்துட்டு, "ரொம்ப தேங்க்ஸுங்க நீங்க வந்ததுக்கு." "மேம் என்ன இப்படி சொல்றீங்க? நான் தான் தேங்க்ஸ் சொல்லணும்." ரொம்ப ரொம்ப அந்த ரெஸ்பெக்ட் ஒரு ரசிகன எப்படி மதிக்கணுமோ அந்த அளவுக்கு பண்ணாங்க சார். இதெல்லாம் பண்ணணும்னு அவங்கலாம் வந்து இங்க இருக்காங்க. அவங்க அதெல்லாம் மைண்ட்லயே ஏத்திக்கல.
நிறைய விஷயங்கள் வந்து நம்ம கற்றுக்கணும் அவங்ககிட்ட இருந்து நம்ம. புரியுது. தளபதி ஆக்டிங்க எஃப்டிஎஃப்எஸ்ல நம்ம பார்த்து கொண்டாடி இருப்போம். நேர்ல நடிக்கும்போது எப்படி இருந்துச்சு? அந்த நேர்ல நடிக்கிற நீங்க பார்த்தீங்க. அது ஐயோ! எப்படி இருந்துச்சு? அப்பா அதெல்லாம் வந்து எல்லாமே ஒரு டேக்ல பண்றாருங்க மனுஷன். எப்படி தான் பண்றாருன்னு தெரியல. ஏன்னா இவ்வளோ வருஷமா நடிக்கிறாருல்ல. 68 படம் நடிச்சிருந்தேன்னா நடிகன் தானே அவரு. எல்லாமே டக்கு டக்கு டக்குன்னு பண்றாரு. எல்லாருக்குமே ஈஸியா ஆக்கிறாரு வேலைய. ஒரு ஷாட் ஈஸியா முடிச்சுட்டா அடுத்த ஷாட்டுக்கு போயிடுறாங்க டக்கு டக்கு டக்குன்னு. இந்த மாரி பாக்கியம் எவ்வளோ பேருக்கு கிடைக்கும்னு தெரியல. நான் 3 நாளுமே அவரோட ஆக்டிங்க ஃபுல்லா நான் பார்த்தேன். அந்த கிளைமாக்ஸ் சீன் ஃபுல்லாவே நான் பார்த்தேன் ப்ரோ. புரியுது. ஓகே. அந்த சண்டை சீன் ஃபுல்லாவே நாங்க பார்க்க போம்போது எனக்கு ரொம்ப ஹேப்பியா இருந்தது. தளபதி ஒரு வேற லெவலான ஒரு ஆக்டர். தளபதி ஏதாச்சும் பேசினாரா? ஏன்னா அவருக்கும் தலைய ரொம்ப நாள் ரொம்ப பிடிக்கும் அவருக்கும் தலைய. கூப்பிட்டு ஏதாச்சும் சொன்னாரா? நானு ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். ஒரு வாட்டி வந்து தோனி அண்ணனும், விஜய் தளபதி அண்ணனும் மீட் மீட் பண்ண. பண்ணாங்க ஆமா. தெரியுங்களா? கேரவன்ல. அதுக்கு முன்னாடி வந்து 2 பேருமே ஒரே ஃப்ளைட்ல வந்திருக்காங்க. யாரு? விஜய் அண்ணனும், தோனி அண்ணனும் ஒரே ஃப்ளைட்ல வந்திருக்காங்க. ஃப்ரண்ட்ல வந்து தோனி அண்ணன், பின்னாடி வந்து விஜய் அண்ணன். ஓகேங்களா? பார்க்கலாமான்னு கேட்டிருக்காரு. யாரு? விஜய் அண்ணன். தோனி அண்ணன பார்க்கலான்னு. தூங்கிட்டு இருக்காரு. தோனி சார் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அவர் தூங்கட்டும் விடுங்கன்ட்டு. ஆனா, சீக்கிரமாவே வந்து கேரவன்ல வந்து மீட் பண்ணி 2 பேருமே பார்த்துருக்காங்க. ஆக்சுவலா விஜய் அண்ணன் தான் போயிருக்காரு போல. நான் போய் தோனி அண்ணன பார்க்கணும்னு போயிட்டு விஜய் அண்ணன் தான் போயிருக்காரு. அந்த அளவுக்கு ரொம்ப உங்கள்ட்ட ஏதாச்சும் ஷேர் பண்ணாரா? ஏன்னா படம் ஷூட்டிங் நடந்துச்சு. நீங்க இல்ல அந்த அளவுக்கு கான்ஃபிடன்ஸ் போல பிரதர். என்னன்னா நெறைய ஷாட் அவருக்கு நெறைய ஷெட்யூல் இருந்தது. அவருக்கு 6 மணிக்கு தான் ஆக்சுவலா அவர் ஷாட்டே பார்த்தீங்கன்னா 7 மணி, 8 மணி தான். 4 மணிக்கெல்லாம் வந்துருவாரு. காலையில, ஈவினிங். ஈவினிங் ஓகே. 4 மணிக்கெல்லாம் வந்துருவாரு. வந்துட்டு கேரவன் வந்துட்டு வெளிய அந்த ஃபேன்ஸுக்குலாம் வந்து இது பண்ணாருங்களே. ஆமா, ஆமா, ஆமா. சன்செட் ஆவறதுக்குள்ள போய் ஃபேன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வந்துருவாரு. புரியுது. அதெல்லாம் பார்த்துட்டு வந்து அதுக்கப்புறமா அவர் ரெடி ஆகி ஷூட்டுக்கு வருவாரு. என்கிட்ட வந்து எப்போ எப்படி இருக்கீங்க? நான் உங்கள டிவிலயே தான் பார்த்துன்னு இருக்கேன். இப்ப நேர்ல பார்த்தேன். நல்லா பேசினாரு என்கிட்ட. ஓகே. எங்களுக்காக அந்த ஒரு டயலாக் படத்துல பேசியிருந்தீங்க. அந்த டயலாக் அந்த சொன்னா டயலாக்கே எப்படி வந்தது பாருங்க. விபி அண்ணன் என்ன சொன்னாரு? "தம்பி, இது உங்களுடைய இது. நீங்க நீங்க பண்றது தான். நான் இப்படி பண்ணுங்க, அப்படி பண்ணுங்கலாம் சொல்ல மாட்டேன். உள்ள தோனி என்ட்ரின்னுவேன். நீங்க பண்ணுங்க. தோனி 6 அடிக்கிறாரு. அத பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க. எல்லாம் பண்ணியாச்சு. அப்போ ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் ஓடி வந்தாரு. சார் இப்போ வந்து நீங்க வந்து ஃபோன் வந்து பார்க்குறீங்க. ஃபோன்ல நெட்வொர்க் இல்ல. அத பக்கத்துல இருக்கிற நீங்க சொல்றீங்க. அவ்வளோதான் சார். கங்கோவோட வால்பேப்பர். இல்ல அது அது வந்து விபிஎன் அது. அது எப்படி அது நீங்க சொல்லி வச்சாரா? இல்ல அது அவங்க பண்ணுது. அது ஓகே. அவங்களுக்கு எனக்கே நானே தெரியாம பார்க்கல சார் அது. எனக்கு நீங்க மீடியால பார்த்தபோது என்னடா இது செஞ்சுட்டாரா சார். நம்ம இது நீங்க கங்குவா பாருங்க. அடுத்த வால்பேப்பர்ல விராட் கோலி. ஓகே. ஆமா. விராட் கோலி ஆமா, ஆமா. அதெல்லாம் பாருங்க நீங்க. அந்த படத்துல கோலியும் காமிச்சிட்டாரு. ரோஹித் சர்மாவையும் காமிச்சிட்டாரு அவரு. காமிச்சிட்டாரு. இதுதான் சொன்னாங்க. நான் வந்து ஆக்சுவலா வந்து ஃபோன் இருக்கும். ஃபோன் எடுத்து இப்படி பார்த்துன்னு இருப்பேன். பிரதர் உங்க ஃபோன்ல நெட்வொர்க் இருக்கான்னு பாருங்க. அவ்வளோதான். இப்படிதான் நான் பண்ணேனே. ஷார்ட் முடிஞ்சிச்சு. ஓகே. ஆனா தியேட்டர்ல பார்க்கும்போது வேற மாதிரி வேற மாரி இருந்துச்சு. இருக்குது. அதுதான். இவ்வளோ சார் பண்ணேனே. அடுத்த டேக்கே இல்ல சார். ஒரே டேக் சார் அது. உண்மையாவே அந்த இடத்துல தோனி நடந்து வந்து தளபதி அங்க ஃபைட் போட்டிருந்தா அந்த எப்படி இருந்திருக்கும்? ஏன்னா நம்ம ஒரு வீடியோவ பார்த்தே அவ்வளவு ஹைப் வரும். தோனி நடந்து வர்றது. இன்னும் அந்த நடந்து இல்ல வர்றது. டீம் ரொம்ப ட்ரை பண்ணாங்க போல. அது ஐபிஎல் டைம்னு சொல்லிட்டு கொஞ்சம் ரீச் பண்ண முடியல. அதனால ஃபுட்டேஜ் வாங்கி அதுக்கே இவ்வளோ மாஸ் சார். இன்னும் ரியலா ரியலா வேற இருந்தா லெவல் ஆயிட்டு இருக்கும். ஆமா. அது இருந்திருந்தாங்கன்னா அந்த ட்ரெஸ்ஸிங் ரூம்ல வேற மாதிரி காமிச்சிருப்பான்னு தோணுது எனக்கு. ரியலா ஒரு 3 பிளேயர் 4 பிளேயர்லாம் இருந்திருந்தாங்கன்னா ட்ரெஸ்ஸிங் ரூம்லாம் வேற மாதிரி காமிச்சிருப்பாரு விபிஎன். இன்னும் கொஞ்சம் ஃபுட்டேஜ் அதிகமா போயிருக்கும். 3 ஹவர் படம் ஒரு 3 1/4 மணி நேரம் இருக்கும் போல. இது நம்மளோட ஒரு கரியருக்குமே இது ஒரு ஸ்ட்ராங்கா இருக்கு. ஏன்னா நீங்க நிறைய உண்மையா நிறைய கஷ்டப்பட்டிருப்பீங்க. நிறைய சுமைகளை கடந்து வந்திருப்பீங்க. கஷ்டத்த விட இன்னொன்னு சார். நம்ம புடிச்ச ஒரு விஷயம் பண்றோம். இப்போ வந்து நெறைய பேர் என்ன கிண்டல் பண்ணாங்க. பைத்தியக்காரன் மாரி பெயிண்ட் அடிச்சுன்னு சுத்தின்னு இருக்கியேடா. உனக்கு என்னடா கிரிக்கெட் சோறு போட போதான்னு கேட்டாங்க. எனக்கு கிரிக்கெட் எனக்கு வாழ்க்கையே குடுத்துச்சு எனக்கு. ஓகேங்களா? எனக்கு புடிச்ச விஷயத்த நான் பண்றேன். நான் தப்பா எதுவுமே பண்ணல. இப்படி பண்ண போம்போது இன்னைக்குமே வந்து இதுக்கு முன்னாடி எவ்வளோ திட்டுனீங்க. தோனி அண்ணனோட ஆட் ஒண்ணு பண்ணேன். திருப்பியுமே என்ன வந்து ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சீங்க, திட்ட ஆரம்பிச்சீங்க. விஜய் அண்ணனோட படம் பண்ணிட்டேன். நம்ம நான் வளர்ந்துகிட்டே வந்து என்னோட கோல் நான் போட்டு போயினே தான் இருக்கேன். நீங்க என்ன திட்டுறதுனால ஒண்ணுமே இல்ல. ஆனா என்னை ரசிகர்கள் நெறைய பேர் இருக்காங்க சார். கண்டிப்பா. நான் இத எப்படி சொல்றதுன்னு தெரியல சார். நான் வந்து ஃபேன் தான் சார். அ 5ஆம் தேதி மூவி ரிலீஸ் ஆயிடுச்சு. 6ஆம் தேதி ஒரு ஈவென்ட் நான் போறேன். அந்த ஈவென்ட்ல நெறைய பசங்க வந்து என்ட்ட ஆட்டோகிராஃப் கேக்குறாங்க. எனக்கு வந்து அது போடணும்னு எனக்கு நான் இன்னும் நான் வந்து சாதாரண ரசிகன் தான்.
நான் அவங்ககிட்ட சொல்லி புரிய வைக்கவும் முடியல அவங்ககிட்ட. தம்பி நான் வந்து உங்கள மாரி ஒரு ஃபேன் தான்டா நானு. நான் வந்து இப்ப செலிபிரிட்டிலாம் கிடையாது நானு. அதுக்கப்புறம் நீங்க போட்டே ஆகணுன்றாங்க. நான் என்ன பண்றது? அப்புறம் அவங்களுக்கு சொல்லி நான் போட்டேன். நான் போடாம வரல. ஏன்னா பசங்கள சின்ன சின்ன ஸ்கூல் பசங்க கேட்க போம்போது போட்டு வந்தேன். அப்போ வந்து நமக்கான ஒரு கிரெடிட் பண்ணும்போது நம்ம பண்ணலாம். இன்னும் நம்ம நம்ம அந்த அளவுக்கு வருவோம். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. நான் இன்னும் ஹார்ட் ஒர்க் பண்ணுவேன். சரவணன் அண்ணன பார்க்கும்போது எனக்கு ஏன்னா, நானும் உங்கள ரசிச்சிருக்கேன் நெறைய இடத்துல. ஏன்னா, அந்த ஒரு இது இருக்கும் கண்டிப்பா. ஏன்னா, ஒரு பெயிண்ட் அடிச்சுட்டு நம்ம மக்கள் முன்னாடி போயி, ஒரு தலைக்காக இவ்வளவு ஒருத்தர் டெடிகேட் பண்ணும்போது, அவ்வளோ ஹேப்பியா இருக்கும். ஒருத்தர் யார்ரா இவரு? ஏன்னா, நான் வந்து உண்மைய சொல்லணும்னா நான் ரோஹித் ஃபேன். தோனிய பிடிக்கும். ஆனா எனக்கு ரோஹித்தோட ரோஹித் நான் ரொம்ப பிடிக்குங்க. நான் அவர் ரோஹித்தோட மாரிலாம் இப்பயே சொல்றேன் கேளுங்க. அடுத்து ஏதாவது ஓடிஐல ஒரு 3 ரன் அடிப்பாரு அவரு. கண்டிப்பா. இல்ல. ரோஹித் தான் சரியான சிறந்த ஒரு ஓப்பனர். இல்ல. அதான். நான் ரோஹித்தோட ஃபேன். ஆனா, உங்கள பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கு. ஏன்னா, ஒருத்தவரு ஒரு ஃபேன்ஸுக்கு ஒரு தலைவனுக்காக, ஒரு தலைக்காக இவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்றாரு. தன் உடலை வருத்தி அது பண்றாரு. ஏன்னா, பெயிண்ட் அடிக்கும்போது அத ரிமூவ் பண்றது நமக்கு தெரியும். எவ்வளோ ப்ராசஸ் இருக்குன்னு. அந்த வலி எனக்கு புரியும். ஸோ, அப்படி இருக்கும்போது நீங்க ஒரு பெரிய படம் தளபதியோட படத்துல சரவணன் நடிச்சிருக்க வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு தியேட்டர்ல ரொம்ப பார்க்கும்போது. ரொம்ப நன்றி சார். நீங்க சீக்கிரம் கண்டிப்பா. எனக்கு ஆக்சுவலா இன்னொன்னு என்னன்னா, நானே ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்கேன். சூப்பர் ஃபேன் சரவணன்னு. நான் அதில எதுவுமே நான் போடல. என்ன ரீசன்னா, நான் வளர்ந்ததுக்கு காரணமே இந்த யூடியூப் தான் சார். இந்த மீடியா தான். மீடியாவால தான் ரொம்ப நான் பிரபலமானேன். மீடியா இல்லன்னா, ஒரு மீடியா நெனச்சா யார் வேணா என்ன வேணாலும் நான் ஒரு உதாரணம். அதனால தான் நான் வந்து இந்த இன்டர்வியூலாம் இங்க குடுக்கணும்னு தான். அதுவும் நல்ல ஹிட் ஆனது பார்த்தா ஒரு இன்டர்வியூ நம்ம குடுக்கணும்னு வந்தேன். ஏன்னா நம்மள வந்து என்னடா இன்னும் இப்ப தான் வந்தான் 4 செகண்ட் அதுக்கே எனக்கு அந்த 4 செகண்ட் எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா சார் அது? எனக்கு ரொம்ப பெரிய விஷயம் எனக்கு. இன்னைக்குமே நெறைய பேர் இருக்காங்க. படம் நடிக்கிறதுக்கான அதுக்கு கால் வைக்க முடியுமான்னு. எனக்கு இவ்வளோ ஸ்க்ரீன்ல வந்து அதுவும் தனியா அங்க தெரிய போம்போது, இந்த கிரெடிட் எல்லாமே வந்து எல்லா சிஎஸ்கே ஃபேன்ஸுக்கும் சார். இது நாட் எனக்கு மட்டுமே கிடையாது. எல்லா சிஎஸ்கே ஃபேன்ஸுக்கும், எல்லா தோனி அண்ணன் ஃபேன்ஸுக்கும், காலத்துக்குமே பிபி அண்ணனுக்கும், அர்ச்சனா கல்பாதி மேடமுக்கும் ரொம்ப நான் கடமைப்பட்டுருக்கேன். அவங்களுக்கு நன்றி மட்டும் நான் சொல்லி பிரிக்க மாட்டேங்க. ஓகே. ரொம்ப நன்றி. இவ்வளோ விஷயம் தலைய பத்தியும், தளபதி பத்தியும் 2 தலையும் பத்தி பேசியிருக்கீங்க. தளபதி பத்தியும் ரொம்ப, பேசியிருக்கீங்க. ரொம்ப, ரொம்ப ரொம்ப நன்றி, நன்றி. நன்றி. தேங்க் யூ சோ மச். எல்லாருமே தியேட்டர்ல வந்து படம் பாருங்க. கோட்ட செலிப்ரேட் பண்ணுங்க. சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு விசில் போடு. எங்க கோட் டீமுக்கும்